ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் எனக்கு 35 வயசு தான் ஆகுது. ஆனால் எல்லாரும் 60 வயசான்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு என் ஃபேஸில் சுருக்கங்கள் வந்து பார்க்குறதுக்கு டல்லாகவும் டேனாகவும் இருக்குது. நான் என்ன தான் பண்ணாலும் போக மாட்டேனுது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் யங்காக இருக்கிற மாதிரி மாற்றி கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களும் ட்ரை பண்ணாங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்துச்சு. இப்போ அந்த ஹோம் ரெமடியை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, வெந்தயம் தாங்க எடுத்திருக்கோம். இந்த வெந்தயம் நம்ம ஸ்கின் டோனை நல்லா பிரைட்டன் பண்ணியும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நம்ம சுருக்கங்கள்லாம் ஃபேஸில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கி ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம இப்போ வெந்தயத்தை எடுத்திருக்கோம். இந்த வெந்தயத்தை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே. இப்போ வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வெந்தயத்து கூடவே நம்ம 2 பொருளை வந்து சேர்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்கின்னுக்கு. அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் பொழுது உங்களை நல்ல ஒரு இளமையாக காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வெந்தயத்தை தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த வெந்தயத்தை எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது கண்டிப்பாக 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த பொருள்களை ரெடி பண்ணிடணும். ஏன்னா இது வந்து நல்லா ஊறினா தான் நமக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து சேர்க்க போகிறது ரைஸ் தாங்க. நம்ம பச்சை அரிசி தான் எடுத்திருக்கோம். ரேஷனில் வாங்கின பச்சை அரிசியை தான் நான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். வெந்தயம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை வந்து ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வெந்தயம் வந்து நல்லா ஊறி வரும். அதுக்காக கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரம் டைம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து முந்தின நாள் நைட்டே கூட இதை வந்து ஊற வச்சுக்கலாம் தாராளமாக. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம எடுக்க போகிற பொருள் என்ன அப்படின்னா, அதாவது ஆரஞ்சு பழத்தோட தோல்கள் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு ஆரஞ்சு சீசன்னால நமக்கு எப்போவுமே நல்லா வந்து கிடைக்குதுங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல்களை தான் இதுக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நம்ம ஃபேஸுக்கு. ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே இது பயன்படுங்க. இது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காஞ்சி போய் இருந்திருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒடிச்சு உள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் என்னோடது வந்து காஞ்சி தான் போச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, காஞ்சி இந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த தோல்களை எடுத்துருக்கோம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அந்த அரிசியும் வெந்தயத்தையும் நம்ம இது கூடவே வந்து எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இருக்கிற தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வடிகட்டி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்தா தான் நல்லது. ஆல்ரெடி நம்ம வந்து கழுவிட்டு தான் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் தண்ணியோடய அப்படியே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துக்க வேணாம். அளவான தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வெந்தயமும் அரிசியும் நல்லா ஊறி இருக்கிறதுனால சூப்பராக ஸ்மூத்தாக நமக்கு அரைஞ்சி வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லாவே அரைஞ்சி வந்திருக்கு. நல்லா திக்காக அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அரைச்சதை அப்படியே எடுத்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறத விட நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வடிகட்டியாக வச்சு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அடியில் அப்படியே நமக்கு திக்காக வந்துடும். அதை நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நல்லா அழுத்தி விட்டோம்னா தான் இந்த மாதிரி நமக்கு வடிஞ்சு வரும். அப்படியே உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் பால் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை, நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு க்ரீம் வந்து கிடச்சிருக்கு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம இதில் ஒரு சில பொருள்களை வந்து சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா கோகோனட் ஆயில் தாங்க. இந்த மாதிரி சுத்தமான கோகோனட் ஆயிலாக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்து வந்து இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஹனி இருந்துச்சுன்னா அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஹனி வந்து நம்ம ஃபேஸை வந்து ட்ரை ஆகாமல் நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம ஹனி சேர்த்துருக்கோம். இப்போ அதுவும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை தாராளமாக நீங்கள் 1 வீக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலாக ஒரே ஒரு பொருளை மட்டும் நான் சேர்த்துடலாம். அது என்ன அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் மட்டும் நான் அதில் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 இல்லை 2 இல்லை 3 கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். உங்கள் ஃபேஸை பொறுத்து நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையான ஃபேஸாக இருந்தால் கண்டிப்பாக 2, 3 கூட நீங்கள் தாராளமாக அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து நான் ஒரு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 வீக் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எந்த தவறுமே கிடையாது. இதில் எந்த விதமான கெமிக்கலோ ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான பொருள்கள் இதில் எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம ஃபேஸுக்கு தேவையான பொருள்களை தான் இதில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். என் ஃபேஸை பாருங்கள், அப்படி டல்லாகவும் இருக்குது, ட்ரையாகவும் இருக்குங்க. அதனால் நான் இந்த பேக்கை என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். எல்லாத்தையுமே 10 மினிட்ஸில் சூப்பராக ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து தரப்போகுது. இப்போ இந்த பேக்கை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப திக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த பொருள்கள்லாம் சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு கரெக்டான பதத்தில் நமக்கு வந்துருச்சு. ஃபேஸில் எந்த ஒரு பேக்கை அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நான் ப்ரஷ் எடுத்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்திருக்கு. இது எப்படி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும் அப்படின்னா, நல்லா வந்து நீங்கள் 5 மணி நேரம் ஊற வச்சிடணும் அரிசியும் வெந்தயத்தையும். அந்த ஊறினா தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் க்ரீமியாக வரும். கண்டிப்பாக அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் கேட்கலாம், கண்ணுக்கு அடியில் கண்ணுக்கு மேலெல்லாம் அப்ளை பண்ணலாமாக்கா அப்படின்ட்டு. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். வெறும் 10 நிமிஷம் தாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள், அவ்வளோ ஒரு ரிசல்ட் இருக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள் எல்லாத்தையுமே நீக்கிடுங்க ஒரே டைம்லேயே. உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டனாகவும் க்ளோவாகவும் மாற்றி கொடுக்கும். அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான பேக்கு தான் இது. இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நீங்கள் தானா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக மாற்றிடும். உங்களுக்கு இருக்க கரும்புள்ளிகள்லாம் எங்கே போணுச்சுன்னே தெரியாது. ஏன்னா போன வாரம் தானே இந்த இடத்துல ஒரு பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸ் இருந்துச்சு, அது எங்கே போச்சு அப்படின்னு தேடுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றுங்க. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் இது. இப்போ நாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் மட்டும்தான் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு. நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து லைட்டாக ஒற்றி விட்டுக்கிறேன். ஒற்றி விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். மசாஜ் கொடுக்கும்போதே நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுங்க.
லைட்டாக ஜென்டிலான மசாஜாக கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். ஓப்பன் போர்ஸ் இருந்தால் அதை நல்லா க்ளோஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பேக் தான் இது. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்குது அப்படின்ட்டு. கழுத்துக்கும் என்னுடைய கன்னத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நான் க்ளீன் பண்ணும்பொழுது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். சூப்பராக நல்லா பிரைட்டாக பண்ணி கொடுத்துருக்கு ஃபேஸை. 2 கைகளில் கூட நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. நல்லா நம்ம மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு இந்த மாதிரி கரண்டியோ அல்லது நைஃபோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி எடுத்திங்கன்னா எல்லாமே வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். என்னுடைய நெக்குக்கும் என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். செம்மையாக பிரைட்டாக மாற்றிருக்குங்க. செம்மங்க. நல்லா மில்க் ஒயிட் கலரில் இருக்குது ஃபேஸு. என் நெக்கு பாருங்கள் டார்க்காக தெரியுது. அதேமாரி நெத்தியில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுக்க எடுக்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட். நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இப்போ நம்ம ஃபுல்லாக தொடச்சிடலாம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். தொடக்க எனக்கே ஃபேஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக மாற்றி கொடுத்துருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்கு என் ஃபேஸ். இதை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணலாங்க. அதனால் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருக்குது. என் கை எப்படி இருக்குது, என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். பயங்கர வித்தியாசம் இருக்குங்க. கண்டிப்பாக 2 ஷேட் 3 ஷேட் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு. செம்ம ரிசல்ட்டு. வெறும் 10 நிமிஷம் தாங்க. கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எனக்காக ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக போட்டுக்கோங்க. தேங்க்யூ.